அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒரு கல்யாணி. இன்றைக்கி நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்துருங்களா? இது எப்படி எல்லாமே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு சாப்பாடையும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி பட்டியான் அல்வா கடை ப்ளஸ் கருப்பட்டி காஃபி அப்படின்ற ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். வாவ், இதில் என்னடா இருக்குது? இது வந்து சாம்பார் சாதம். இது என்னதுடா? இது என்னதுன்னு தெரியலையே. எப்பா காரக்குழம்பு ரைத்தா. இது லெமன் சாதம். அப்புறம் இது என்னது, ஒரு சப்பாத்தி அப்புறம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்பார் சாதம். அப்போ இது என்ன சாதம்? இது வந்து பருப்பு சாதம் இருக்குது. கீரை சாதம். இது சாம்பார் சாதம். இது என்னதுன்னு பார்ப்போமா? இது வந்து பிரிஞ்சிப்பா. இது பிரிஞ்சி. இது என்ன தெரியுமா? இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது என்னதுடா? பீட்ரூட். இது வந்து பீட்ரூட். இது வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இது வந்து கூட வந்து இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இது குருமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்வீட். இதனுடைய ரேட்டுன்னு பார்த்தோம்னா எவ்வளோன்னு தெரில. எங்கள் வீட்டுக்கார வந்து கேட்டு சொல்லுங்கள். அப்படியே வந்து என் பிள்ளைக்கு வந்து என்னதுன்னா பிரியாணி. இது என்ன பிரியாணி தெரியுமா? இது என்ன பிரியாணி விஷ்ணு? ஆற்காடு தானே? ஆற்காடு பிரியாணி அவனுக்கு வந்து. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கும் ஆற்காடு பிரியாணி அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு மட்டும் வெரைட்டி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. வணக்கம், தேங்க்யூ. இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டேன். இதில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்பயும் போல் இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்களா? 150 ரூபாயா. அதுக்கு ஒரு பிரியாணியே வந்து 120 ரூபா தான். 120 130பா? 130. இது 150 தான். வேஸ்ட். இருந்தாலும் மத்தியான டைமில் எனக்கு வந்து 1 கிலோ சிக்கனே எங்கள் ஊரில் எவ்வளோ தெரியுமா போடுறாங்க? 140 ரூபா தான் போடுறாங்க. அப்படின்னும் போது இந்த சாப்பாடு பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த சாம்பார் சாதம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இருந்தாலும் பசிக்குதுல, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.